ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒருத்தவங்க மீட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பையன் வந்து ப்ளே ஸ்கூல் போகிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க ப்ராப்பர் ஸ்கூலில் சேர்க்கல, ஜஸ்ட் ப்ளே ஸ்கூல் தான், சின்ன ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ராப்பராக வந்து ஸ்கூலில் சேர்த்தோம் அப்படின்னா டைமிங் மெயின்டைன் பண்ணணும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு அவன் எப்போ எழுந்திருக்கிறானோ அப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஆமாம், எனிவேஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டைமிங் மெயின்டைன் பண்ணி தானே, டைமிங் வந்து அவங்க கீப் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் ஸ்கூல் சேர்ந்தா. ஸோ கிண்டர் கார்டனில் எனிவேஸ் அவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நாட் ஒன்லி டில் 12th ஸ்டாண்டர்ட், பட் ஆனால் அதுக்கப்புறமே வந்துட்டு அவங்க மென் அப்படின்றப்போ லைஃப் டைம் அவங்க ஓடுற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து யா ரைட், ஆமாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்மளாவது விமன் வந்துட்டு ஏதாவது பிரேக் வேணும் அப்படின்னா இன் பிட்வீன் வந்து ஓகே நம்ம வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மென்க்கு அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும், காலேஜ் முடிச்சோடனே ஜாப் போகணும், அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணால் மேரேஜ் ஆகும் முன்னாடி நான் என்னெல்லாம் செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை எப்படி பார்க்கலான்ற மாதிரி என்கிட்ட சில மென் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது ஏன் ரைட், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மென்னுக்கு அப்படின்றது எனக்கு நான் என்றைக்குமே யோசிக்காத ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. நம்ம டே டு டே லைஃப் எல்லா மென்னையும் பார்க்குறோம், க்ராஸ் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் ஆனால் ஒரு நாள் கூட வந்துட்டு ச்சே இது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நமக்காக அப்படின்ற மாதிரி ஆம், இது வரைக்குமே யோசிக்காத ஒரு இதுவாக எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கான ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுனால ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர் இட் வித் யூ ஆல். ஸோ ட்ரூலி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி men in my life.